அஸ்ஸலாமு அலைக்கும். 30 பேருக்கு பிரியாணி செய்யலாமா? 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம் வெட்டியாச்சு. 1 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 300 ml ஆயில் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கோம். இப்போது 5 கிலோ அரிசி நல்லா களைஞ்சி ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம எடுத்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எண்ணெயில் போட்டு வச்சோம்ல, அதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. அதோடு சேர்த்து தக்காளி நல்லா பழமாக வெட்டிக்கோங்க. தக்காளி மடங்குறதுக்கு நம்ம உப்பும் வினிகரும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக மடங்கிடும். அதனால் நமக்கும் செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது தக்காளி மடங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரையும் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வெறும் 5 கிராம் தான் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம உள்ளே கொடுத்த எண்ணெயெலாம் அழகாக மேலே வந்துருச்சா? அப்போது நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போது நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். மில்க் மேட் இல்லாட்டி மில்க் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் நம்ம எடுத்து போட்டாச்சு உள்ளக்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை பார்ப்போமா? அரிசி எடுத்து இப்போ நல்லா சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். அரிசியோட மல்லி புதினா, டவுன் போண்டா இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த மணத்துக்காகவும் நம்ம வேக வச்சாச்சு. அரிசியை கையில் எடுத்தோன்னே உடையணும், அந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போது அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை எடுத்து நம்ம செஞ்ச கிரேவியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். அதனால் அரிசி எடுத்து கரெக்டாக கிரேவியில் போட்டுட்டு அதை ஓரளவுக்கு அழகாக மட்டமாக தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் தம் போடும் போது கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் 300 mlலேருந்து 400 ml வரையும் நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் தம் போட்டாச்சு. வீட்டில் தம் போடுறீங்க, கம்மியான ஆளுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பிரிச்சுக்கோங்க. அப்படி தம் போடும்போது தோசைக்கல்லை அடியில் வச்சுட்டு மேலே ஏதாவது தண்ணி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற பொருளை மேலே வச்சிங்கன்னா ஈஸியாக தம் ஆயிரும். இப்போ நாங்கள் 20 மினிட்ஸ் தம் போட்டோம். இப்போ பன்னீரும் டொமேட்டோ சாஸும் நம்ம ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிருச்சு. நல்லா இந்த மாதிரி அடியில் விட்டு பரட்டிக்கோங்க. இப்போது நாங்கள் ஆர்ட்ரு பண்ணவங்க அப்படியே கேட்டதுனால இப்போ நாங்கள் அவங்களுக்கு வேறு சட்டியில் அப்படியே மாற்றி கொடுக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு பீஸ் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அழகாக பிரியாணியை ஒரு சைடாகவும் பீஸை ஒரு சைடாகவும் அழகாக அடுக்கி கொடுக்கறதுக்காக எடுக்கிறோம். எந்த ஒரு கலருமே நாங்கள் ஆட் பண்ணல. இது பிரியாணியோட ஒரிஜினல் கலர், பார்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூளோட கலர் தான், அழகாக இருக்குல்ல? அப்படியே சைடில் சிக்கன் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் ரெசிபி நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இனிப்பு பச்சடி, புளிப்பு பச்சடி, அப்புறம் வெங்காயம், அவ்வளோதாங்க.